எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? தேவன் இந்த நாளில் உங்களோடு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. நாம் இன்னைக்கு பலத்தோடு சுகத்தோடு இருப்பது தெய்வ கிருபையாகவே இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்வது ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலம்தான். ஒரு மனிதன் ஒரு தடவை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அவன் நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே கொஞ்ச கால வாழ்க்கை வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ பழகி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பணியை நிறைவேற்ற நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், இந்த பூமி தான் அவர்கள் வாழ்க்கை, இந்த பூமியில சேர்க்கிற சொத்துக்கள், இந்த பூமியில வாழ்கிற எல்லாம் தான் அவருடைய நிஜமான வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். இல்லை. மனித வாழ்க்கையை குறித்து அங்கே யோபின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 2 வசனங்கள் படி சொல்லுகிறது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன். ஒரு மனிதனுடைய ஆயுசு காலத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் 70 வருஷம்தான். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் சஞ்சலமும் தவிப்புமான வயசு. 70 வயசு, 75, 80 வயசை தாண்டிட்டு அவங்களே சொல்லுவாங்க, நான் போய் சேர்ந்தா நல்லது, என்ன நான் கஷ்டப்படுறேன், இனி என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்வார். 90, 95, 100 வயதுலேயும் சிலர் வாழ்கிறது உண்டு. ஆனால் அது சஞ்சலமும் தவிப்பும். அவர்களுக்கும் பாரம், அவர்களால் இருக்கிறவர்களுக்கும் பாரமாகவே இருப்பார்கள். எந்த பலனுமே இல்லை. அதனாலதான் வேதம் சொல்கிறது, அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நில நிற்காமல் ஓடி போகிறான். பூவை போல பூத்து அங்கே உதிர்ந்து போகிறான், அறுப்புண்டு போகிறான். பாருங்கள், காலையில் ஒரு பூ பூக்கிறது, மாலையிலே அது அப்படியே உதிர்ந்து விடுகிறது. அடுத்த நாள் அந்த பூவை நம்ம பார்ப்பது அரிதாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பூ பூத்து கொஞ்ச நாட்கள், கொஞ்ச நேரம் அது அப்படியே வாடி வதங்கி போய்விடுகிறதை பார்க்கிறோம். இதை போலதான் மனித வாழ்க்கை. நேற்றிருந்தவர் இன்றைக்கு இருப்பதில்லை, இன்றைக்கு இருக்கிறவர் நாளை இருப்பதில்லை. கடந்த வருஷம் இருந்தவர் இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷத்தில் இருக்கிறவர்கள் அடுத்த வருஷத்துல இல்லை. மனித வாழ்க்கை ஒரு சஞ்சலமான, இல்லாட்டி ஒரு மாயான வாழ்க்கையாகவே மாறிவிடுகிறது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில உங்கள் சிருஷ்டிகரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை சேவிக்கிறீர்களா? உங்கள் தேவனை நீங்கள் பற்றி கொள்கிறீர்களா? ஆகவே இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை நாம் இப்படியும் வாழலாம் என்று நினைக்க கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். அது மாத்திரமேல இந்த உலகத்தில் வாழ்கிற போது பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல், உலகத்துக்கு ஊழியம் செய்யாமல், பிசாசுக்கு ஊழியம் செய்யாமல் இயேசுவுக்கு ஊழியம் செய்யுங்கள். பூமியில வாழ்கிற நாட்களில் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இந்த உலகத்துல நான் வாழ்கிற கொஞ்ச காலத்துல இயேசுவுக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, உமக்காகவே நாங்க வாழணும், உன் பணிக்காகவே வாழணும் என்று ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஒரு காலத்துல உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுவுக்காக வாழ வேண்டும், சுவிசேஷத்துக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, பாரம், வாஞ்சை பிள்ளைகளின் உள்ளத்தில் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்மியார்களே, இயேசுவுக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.